இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யோ சூப்பர்யா. சத்தியமா சொல்றேன், உன் கையில அந்த கன்னை கொடுக்கும்போது நீ இந்த வேலையை இவ்ளோ கச்சிதமா முடிப்பேன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஏன்னா நிறைய பேரு சொதப்பி இருக்காங்க. ஆனா நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்டேயா? இல்ல மேடம், மிஸ் ஆயிருச்சு. என்ன? நீங்க துளசியை போட்டதுல தானே சொன்னீங்க. ஆனா உங்க மாமியார் குறுக்க வந்துட்டாங்க. பரவாயில்லையா? ஆக மொத்தம் இந்த குடும்பத்துல ஒரு லாஸ் தானே. இங்க மொத்த குடும்பமும் கண்ணீர் கம்பளையுமா கதறிக்கிட்டு இருக்க. அத பாக்கும்போது உள்ளுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் இவ்ளோ சந்தோஷமா இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? தேங்க்ஸ் மேடம். அப்புறம் ஆ நீ என்ன கேக்குறன்னு எனக்கு புரியுது. உனக்கு சேர வேண்டியது உன் இடத்துக்கு உன்னை தேடி வரும். புரியுதா? சரிங்க மேடம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எந்த சந்தர்ப்பத்திலையும் திரும்ப நீ எனக்கு காலே பண்ணக்கூடாது. நானே கால் பண்ணுவேன், அப்ப பேசினா மட்டும் போதும். சரிங்க மேடம். இங்க பார், கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இரு. இப்போதைக்கு வெளியில நீ எதுவும் வந்துடாத. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க நீ எந்த தடையும் விடல? இல்ல மேடம். வெரி குட். அத்தை, இது பாருங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் ஆகவும் விட மாட்டேன். என் உயிரை கொடுத்தாது உங்களை காப்பாத்துறேன். நீங்க நிறைய பேருக்கு நல்லது பண்ணிருக்கீங்க. அந்த தர்மம் உங்க உயிரை காப்பாத்தும். அத்தை, நீங்க மீண்டு திரும்ப வந்து எங்கூட பழைய மாதிரி சண்டை போட போறீங்க. நாம மாமியார் மருமகளா ரொம்ப நாள் சந்தோஷமா வாழும். அத்தை, உங்களை கம்பீரமா பார்த்துட்டு இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. அத்தை, நான் அழ மாட்டேன். நான் எதுக்கு அழணும் சொல்லுங்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்க சரியாயிடுவீங்க, சரியாயிடுவீங்க. ரேவதி தங்கச்சி சொல்லுமா. அண்ணே, அம்மா எப்படி இருக்காங்க அண்ணே? அம்மா அதான் இன்னும் ஐசியூல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ரத்தம் கிடைக்கல, அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ணே, துளசி கோயில்ல காலையில இருந்து சாப்பிடவே இல்லை. ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்களை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. சரிம்மா. வெற்றி, என்னடா யாராவது ரத்தம் கொடுக்கறதுக்கு ஃபோன் பண்ணாங்களா? இது வேற ஒரு கால்ப்பா. டேய், என்னங்கடா, ஏதாவது முயற்சி பண்ணுங்கடா. பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. ஏதாவது சீக்கிரம் ரெடி பண்ணுங்கடா. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை துளசி, அம்மாவுக்கு ஏபி நெகட்டிவ் பிளட் வேணும். அதான் டாக்டர்கிட்ட கேட்டால் ஹாஸ்பிட்டலே இல்லைங்கிறாரு, பிளட் பேங்க்லேயும் இல்லைங்கிறாரு. எங்கள் சைட்லையும் கேட்டு பார்த்துட்டோம், இல்லைங்கிறாங்க. எப்படியாவது கொடுத்தாகணும். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. என்னோட பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ் தான். நான் கொடுக்குறேன். இந்த உலகத்துல ஒரு ஆம்பளை நிம்மதியா வாழ்றான்னா, ஆரோக்கியமா வாழ்றான்னா, அதுக்கு ரெண்டு காரணம் தான்டா. ஒண்ணு பெத்த தாய், இன்னொன்னு கட்டின பொண்டாட்டிடா. என் பொண்டாட்டி அப்படிப்பட்டவடா. நான் பெருமையா சொல்லுவேன்டா, எனக்கு அமைஞ்ச மாதிரி பொண்டாட்டி வேற யாருக்குமே அமைஞ்சிருக்க மாட்டா. அவளை இப்ப இந்த நிலைமையில பாக்குறப்போ என்னால தாங்க முடியலடா.
நான் அவளை நிறைய காயப்படுத்திட்டோமோன்னு குற்ற உணர்ச்சியா இருக்குடா. ஆமாண்டா, சில விஷயம் சொல்லும் போதெல்லாம் உனக்கு என்ன தெரியும், உன் வேலையை மட்டும் பாருன்னு எத்தனை வாட்டி எடுத்தறிஞ்சு பேசியிருப்பேன். அத அவன் மனசுலயே வச்சுக்கல. எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குடா. அவ வேணாம்னு தடுத்து நான் ஒரு காரியத்துக்கு போய் ஜெயிச்சதே இல்லடா. ஏன்னா அவளுக்கு தெரியும் நான் தான் வீட்டுல இருக்கிறவளுக்கு என்ன தெரிஞ்சிட போகுதுன்னு பெருசா எடுத்துக்க மாட்டேன். வெற்றி, இந்த பாராட்டு விழா கூட துளசி தரணா நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுச்சு. அவ கூடவே இருந்து நான் இத்தனை வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு அப்படி ஒரு எண்ணம் தோணல. அப்ப நான் சுயநலவாதி தான்ல. அப்பா அப்பா இந்த மாதிரி பேசாதீங்க பண்ணீங்க. இல்லடா, நீங்க அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கப்பா. அம்மாக்கு அது தெரியும்ப்பா. அவங்களுக்கு ஒண்ணாக அவங்க வந்துருவாங்கப்பா. அம்மாக்கு ஒண்ணாகுது. அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்களை விட்டு போக மாட்டேங்க. என்னடா குழந்தை மாதிரி? என்னால தாங்க முடியலம்மா. எப்படிம்மா இந்த வழியை தாங்கிக்கிட்டீங்க? அழக்கூடாது, கண்ணை தொடச்சுக்கோ. அம்மா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆக்கணும்னா யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் உன்னை கண்டுபிடிச்சிருந்தோம் உண்டில நாக்கிருவம்மா. அம்மா, எப்படியோ கண் முடிச்சு பார்த்துட்டீங்கல்ல, அது போதுமா எனக்கு. அப்பா, அம்மாவுக்கு சரியாயிடுச்சு. அப்பா, அம்மா நல்லா இருக்காங்க. சார் வாங்க டாக்டர். என்ன மேடம், ஓகேவா? ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கா? இல்ல. நர்ஸ், ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. சரி சார், பார்த்துக்கோங்க. ரொம்ப நன்றி டாக்டர். எனக்கு எதுக்கு சார் நன்றி சொல்றீங்க? ரொம்ப முக்கியமான டைம்ல பிளட் கொடுத்து காப்பாத்தினது மேடம் தான். இவங்க இல்லைன்னா மேடம் உயிரோடவே இருந்திருக்க முடியாது. நீங்க நன்றி சொல்லணும்னா அவங்களுக்கு தான் சொல்லணும்.